இன்றைக்கான மினி வ்ளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே காராமணி பொரியலை ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொரியட்டோன்னு விட்டுருங்க. இப்போ நான் காராமணியை நல்லா நீட்டு வாக்கில் கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது வதக்கிறதுக்குள்ளே நம்ம வந்துட்டு ஒரே ஒரு வெங்காயத்தை எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாவையும் சேர்த்துட்டு கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ 1 நிமிஷத்துக்கு அப்புறம் காராமணி நல்லா வதங்கிட்ட பிறகு இந்த நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, வெங்காயம் பச்சை மிளகா, இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு இப்போ ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றி விட்டுருங்க. இப்போ வந்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா வதக்கிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. சூப்பரான காராமணி பொரியல் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.